இன்னைக்கு எபிசோடில் ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த டேரக்டருமே ஒரு மீட்டிங் போட்டு செகண்ட் ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இருக்கோம், இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி வேலைலாம் பார்க்கக்கூடாது, இது கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயே இருக்குது, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீமோட ஹெட்டுமே இருந்துக்கிட்டு சரி ஓகே இனிமேல் அவன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவருமே இதெல்லாமா சொல்லி அந்த மீட்டிங்குமே கழிச்சு விட்ருவார். அந்த டேரக்டருமே ரொம்ப கோவமாக அந்த இடத்துலேருந்து எழுந்துச்சி போயிடுவாங்க. மீட்டிங் முடித்தோடனே ஹீரோயினுமே அவகிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்து பேச வருவான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவனுக்கு கோவம் வந்துடும். நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஓகேவா, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி கோவமாக அந்த இடத்துலேருந்து போயிடுவான். அவன் அங்கேருந்து வந்து அவங்க கொடுத்த அந்த கிஃப்டெல்லாம், அந்த பார்ட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அவங்ககிட்டே ரிட்டன் கொடுத்துட்டு வந்துடுவான். இந்த பக்கம் செகண்ட் ஹீரோயினை தான் கட்டுவாங்க. செகண்ட் ஹீரோயினுமே ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவன் அதை எதையுமே கேட்கவே மாட்டான். அவன் வாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு அங்கே இருக்க ஒரு மெனு கார்டை பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குறப்ப இவளுக்கு பயங்கரமாகவே கோவம் வந்துடும். உடனே ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் உங்கள் அப்பாவை பற்றியோ இந்த கம்பெனியை பற்றியோ, உனக்காக நானும் எவ்வளவோ பண்ணுறேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்ற, அதே போல் உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் அதுக்காகவாது நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கேட்கலாம், கொஞ்சம் கூட எதையுமே கேட்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி இவளுமே கொஞ்சம் கோவமாக கத்தி விட்டுருவா. உடனே ஹீரோவுமே பிடிச்சி கத்தி விடுவான். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலே, அது ஒன்றும் எனக்கு பிடிச்சி நடக்கவே இல்லையே, எனக்கு பிடிக்காம தான் அந்த என்கேஜ்மெண்ட்டே நடந்திருக்கு அப்படின்றப்போ நான் எப்படி உன்னோட பேசலாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவான். இதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோயினுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் செகண்ட் ஹீரோக்குமே கஷ்டமாக இருக்கும். உடனே அவனுமே ஒரு பாருக்கு தான் வருவான். அதே டைம் செகண்ட் ஹீரோயினுமே அந்த பாருக்கு தான் வந்திருப்பாங்க. என்னடா நம்ம ரெண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல மீட் பண்ணுறோம், வாட் அ கோஇன்சிடென்ட், இது மாதிரி அடிக்கடி நம்ம மீட் பண்ணுறோமே, இந்த வாட்டி என்ன பிரச்சனை, அவள் கூட சண்டை போட்டியா, ஆனால் உங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன சண்டை போட்ட அப்படின்றப்போ சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோவுமே சொல்லுவான். அப்போ ஒரு வேலையில் எதுவும் பிரச்சனையோ அப்படின்றப்போ அவனுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது செகண்ட் ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறப்போ இவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருங்க பாரு, ஹீரோயினை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, ஹீரோயினி ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளும் நானும் ரொம்பவே நல்லா லவ் பண்ணுறான், எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை மாதிரி ஒரு பொண்ணு யாருமே கிடையாது, அதனால் அவளை எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் கட்டுவாங்க. ஹீரோவுமே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினி வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயினி பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். ஹீரோயினுமே அவங்க பெட்ரூமில் இருந்து என்ன ஹீரோ சத்தமாக கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீட்டில் இருந்து ஓடி வருவாங்க. கீழே வந்து பார்த்தா இங்கே ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பான். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். என்னாச்சு, ஏன் இந்த டைமுக்கு வந்திருக்க, அதுவும் குடிச்சிட்டு வந்திருக்கியே, என்ன பிரச்சனை அப்படின்றப்போ அவனுமே இங்கே பாரு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எப்போ நான் உன்னை பார்த்தனோ அப்பத்துலேருந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினுமே இங்கே பாரு என்ன போதையை போட்டு வந்து புலம்பிட்டு இருக்கியா, தயவுசெய்து வீட்டுக்கு கிளம்பு, எதாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் கிளம்பு அப்படின்றப்போ அவன் கேட்கவே மாட்டான். இல்லை இல்லை நான் போதையை போடலாட்டியும் நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவன் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுவான். நான் எப்போ ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தனோ அன்றைக்கே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுமே நான் லவ் பண்ணல, உன்னை லவ் பண்ணதுக்கு மட்டும் நான் ரொம்ப ஊதாரியாக சுற்றிக்கிட்டு தான் அலைஞ்சேன், ரொம்ப பேட் பாயாக இருந்தேன், ஆனால் எப்போ உன்னை பார்த்தனோ அப்பத்துலேருந்து என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, உன்னை தவிர நான் யாரையுமே யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுமே தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவன் கேட்க மாட்டான். இல்லை எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிவிடுவான். இவனுமே என்ன பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் விலகு விலகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதே இடத்துக்கு செகண்ட் ஹீரோவுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுவான். இவன் இங்கே கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவை பிடிச்சி ஒரே அடி. இவளுமே என்னாச்சு, ஏன் அவனை போய் அடிக்கிற அப்படின்றப்போ அங்கே ஹீரோவுமே குடி போதையில் இருப்பானா. அப்போ அவனுமே சொல்லுவாங்க பாரு நீ என்னை எவ்வளோ நாள் அடிச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் ஹீரோயினை மட்டும் எனக்காக விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற அங்கே செகண்ட் ஹீரோவுக்கு ஆத்திரமாக வரும். என்ன பேசிகிட்டு இருக்க, அங்கே பாரு ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உனக்கு செகண்ட் ஹீரோயின் இருக்கா, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ எப்படி இந்த மாதிரி பேசுவ அப்படின்ற மாதிரி அவனுமே கோவப்பட்டு திருப்பியுமே அவனை அடிப்பான். அப்போ இங்கே ஹீரோயினுமே அவனை தடுத்து நிப்பாட்டுவாங்க. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை எதையுமே இங்கே காதில் வாங்காமல் இங்கே ஹீரோவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாரு அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், தயவுசெய்து அவளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோவுக்கு ஆத்திரமாக வரும். அவனுமே ஆத்திரத்தில் அவனை அடிக்க போகிறப்போ இங்கே ஹீரோயினுமே பிடிச்சி இங்கே பாரு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் போதையில் இருக்கான், போதையில் ஏதோ குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கான், அதுக்காக நீ ஏன் அவனை போய் அடிச்சிட்டு இருக்க, இங்கே பாரு அவன் வந்து பணக்காரனை பிறந்தது மட்டும்தான் அவனோட தப்பு, அதை தாண்டி அவன் வேற எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, அவன் ரொம்பவே நல்லவன், உன்னை விட அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. இதை கேட்டவொன்னே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இங்கே பாரு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க,
ஓ நான் ரொம்ப மோசமானவன், என்னை விட அவன் உனக்கு ரொம்ப நல்லவனா போயிட்டான்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து அவனுமே போயிடுவான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே ஹீரோ என்னடானா படுத்து கிடப்பான். தயவு செய்து எந்திச்சு வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்றப்ப அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது. என்ன எந்த பதிலுமே வரலையேன்னு சொல்லிட்டு இவங்களுமே பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். என்னடா இவன் இப்படி கொரட்டை விட்டு தூங்குதானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வேற வழி இல்லாமல் அவனை தோளில் தூக்கி வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது டாக்ஸியில் ஏற்றி அவனோட வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அவனுமே நல்லா போதையில் வீட்டுக்குள்ளே வருவான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னடா இன்றைக்கும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா, இன்றைக்கும் கம்பெனியில் என்ன வேலை, எதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அவன் ரொம்ப சோகமாகவே இருப்பான். அதை பார்த்து அவங்க அப்பாவுமே என்னடா உனக்கு எதுவும் பிரச்சனையா, உன்னை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது, எதுவும் பிரச்சனையா, வேலையில் எதுவும் பிரச்சனையா, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான் வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் ஹீரோனிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மாவுமே சரி சரி அதை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு வா நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுமே அவனை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் செகண்ட் ஹீரோவுமே நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். அம்மா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அடிக்கடி ஹீரோன்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அடிக்கடி வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்றைக்கும் அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்போ ஹீரோனி ஓகே சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அவள் ஓகேலாம் சொல்லலை, ஆனால் அவன் எப்போதுமே ஹீரோன்ட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் ஹீரோனி கூட க்ளோஸாக இருக்கிறப்போ எங்கே நான் ஹீரோனியை இழந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பயம் வருதுமா அப்படின்ற மாதிரி இங்கே செகண்ட் ஹீரோவுமே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்குற அவங்க அம்மாவுமே சரிடா அப்போனா நம்ம ஒரு வேலை பண்ணலாம், சீக்கிரமே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து உனக்கு எந்த பயமே இருக்காது, எப்போதுமே ஹீரோனி உன் கூடயே தான் இருப்பான், இதனால் இந்த பிரச்சனை வராதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற அவங்க அப்பாவுமே டக்குன்னு எடுத்து ஃபோன் எடுத்து அவள் ஹீரோனிக்கு கால் பண்ணிடுவாங்க. அம்மா என்னம்மா பிரச்சனை பண்ண, என் பையன் ரொம்ப குடிச்சிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கப்போ ஹீரோயினுமே சாரி கேட்பாங்க. சாரி அங்கிள் என்னால் தான் எல்லா பிரச்சனையும், சாரி அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ அவன் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு செகண்ட் ஹீரோவுமே பா ஃபோனை முதல்ல வை, என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்போ எதுக்காக நீ ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை திட்டிகிட்டு இருக்க, இந்த பிரச்சனைக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்க, இப்போ ஃபோனை வச்சுடு, இங்கே பாரு நானும் அவளும் தான் வாழ போகிறோம், உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல, அப்போ ஹீரோயினி இல்லை அப்படின்னா நான் என்ன ஆவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து இந்த மாதிரி அவட்ட எதுவுமே பேசாத, ஹீரோயினி என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, அது உனக்கு நல்லாவே தெரியும்லப்ப, அதனால தயவுசெய்து ஃபோனை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அவனோட ரூமுக்கு போயிடுவான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினி வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அதே இடத்துக்கு செகண்ட் ஹீரோவுமே வருவான். வந்துட்டு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஹீரோயினுமே கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இவனும் என்னெல்லாமோ சொல்லி ஒரு வழியாக அவளை சமாதானமும் படுத்திடுவான். சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போடுவான். பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்க மெனு கடை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இது எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இங்கெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்றப்ப இங்கே பாரு நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், திருப்பி ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் தானே நீ சாப்பிடு உனக்கு பிடிச்சதெல்லான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுத்துட்டு அவனுமே ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும். உனக்கும் எனக்கும் சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது, எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, நமக்கான மேரேஜ் டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். உண்மையே தான் சொல்கிறியா, அதுவும் எனக்கும் உனக்குமா கல்யாணம் அப்படின்றப்போ ஆமாம் அதுவும் உன் அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்றப்போ என்னோட அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே ஹீரோயினுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே தான் வருவாங்க. அதே டைமுக்கு அந்த ஒரு சொட்ட மண்டை இருப்பார்ல அந்த ஹெட்டுகிட்ட இருந்து இவனுக்குமே கால் வரும். இன்றைக்கி நைட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. இவனுமே எனக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு தான் வருவான். அங்கே வந்து பார்த்தா அந்த கிளைண்ட்டு இந்த சொட்டை இருப்பான். அப்போ அவனுமே இருந்துட்டு சொல்லுவான் இவர் தான் நம்மளோட நியூ கிளைண்ட்டு, அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நம்ம முடிச்சு கொடுத்தோன்னா அவர் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த ஆளுமே அந்த ப்ராஜெக்டை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அன்அஃபிஷியலாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது எதுவுமே இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு தெரியாது, அது தெரியாமல் தான் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போ அவனுமே அவன் ப்ராஜெக்ட்லாம் சொல்கிறப்போ இதெல்லாம் நீ முடிச்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு இவ்வளோ காசு கொடுப்பேன், ஸ்டார்டிங்கில் உனக்கு நான் இவ்வளோ தந்துடுவேன், அதை நீ முடிச்சு கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இதெல்லாம் கேட்குற இவனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளும் சம்பாரிச்சு ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுவான். ஓகே சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் பார்க்கறதுக்காக வந்திருப்பான். இவனுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா தனியாக வரணும்ல, அதுக்காக இப்போமே ஒரு வீடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த வீடை வாங்குறதுக்காக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். அங்கே இருக்க அசிஸ்டன்ட்மே அவனுக்கு கைட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இதை பற்றின அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ட்ரீமில் மிதக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் எல்லோரும் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்பவே கனவு கண்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுமே உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்றப்போ இவனுமே டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா இவன் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி பின்னாடி ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால் இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுவான்.
அவனுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டை புக்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வேலைக்கு தான் வருவான். வேலைக்கு வந்துட்டு அங்கே வந்து இவங்க கொடுக்குற வேலையை பார்க்காம இவனுமே அந்த டீலிங் போட்டிருப்பால அந்த வேலையை தான் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அந்த டேரக்டர் வந்துடுவார். இப்போ கொஞ்ச நாளாகவே உன்னை நான் பார்க்குறேன், நீ வேலை பார்க்குறது எதுவுமே சரியே இல்லை, சரியாகவே நீ வேலை பார்க்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்றப்போ வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, அதை நான் பார்க்குறதுக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த டேரக்டருமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்புறதுனால, ஆனால் கொடுத்த வேலையை ஒழுங்காக முடிக்கணும். நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ சரியாகவே வேலை பார்க்க மாட்டேன்ற. உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா தாராளமாக நீ ரிசைன் பண்ணிட்டு போகலாம். உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாவது வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலை பார்க்காம ஓபி அடிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு அந்த டீம் கிட்டமே உள்ளே வருவார். சரி சரி அவன் வேலை பார்ப்பான், நீங்கள் எதுவும் இதுனாதீங்க, அவனுக்கு இப்போ கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ப்ரெஷர் போல், அதனால வேலை பார்க்கல, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த டேரக்டருமே இன்னும் 2-3 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே கொடுத்த வேலையை முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி போவார். இவனுமே பார்த்துக்கலாண்டா, நீ அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அனுப்பி விடுவாங்க. இவனுமே இங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே வீட்டுக்கு தான் வந்துட்டு அந்த டீலிங் போட்டிருப்பாங்களே அந்த ஒர்க்கை தான் வந்து பார்த்துட்டு இருப்பான். வீட்டில் வந்துமே அந்த வேலையை தான் பயங்கர சின்சியராக பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட அத்தை, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வேலை இருக்குது அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன், அந்த வேலை இருக்குது அதை கொஞ்சம் முடிச்சு கொடுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஃபோனை அவங்களுமே கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் இவங்க மொத ஒரு வீட்டில் இருந்தாங்கல்ல அந்த வீட்டோட ஓனர் லேடி அங்கே வந்திருப்பாங்க. நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமா, நீ வேற இப்போ இந்த கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்காமலா, கொஞ்சம் இந்த வேலையை எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஐயோ சாமி இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது, இது கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயே இருக்குது, ஐயோ இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது, தயவுசெய்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு லேடியுமே வெளியே பற்றி டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.